அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 26ஆம் தேதி நவம்பர் மாதம் 2014ஆம் ஆண்டு புதன்கிழமை. ஒரு புதிய நாள் இன்று பிறந்திருக்கிறது. இந்த புதிய நாள் அனைவருக்கும் நல்ல சந்தோஷத்தையும் நல்ல நிம்மதியையும் கொடுக்கட்டும் என்று வாழ்த்திக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றைய தினம் செய்தியறையிலிருந்து எங்களோடு இணைந்திருக்கின்றார் ரசூல். அவரை நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் வரவேற்போம். வணக்கம் ரசூல். வணக்கம் உமா. இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகளுடைய பக்கம் எங்களுடைய பார்வை செல்ல இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினகரன் பத்திரிகையை முதலில் எடுத்துக்கொள்ளலாம். ஜனாதிபதிக்கு பெரு வரவேற்பு. சாக் உச்சி மாநாட்டில் பங்கு பெற்ற நேபாள தலைநகர் காத்மண்டு சென்றடைந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு அந்த நாட்டு சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் வெளிவந்திருக்கிறது. முதலாவது செய்தியாக 18வது சாக் உச்சி மாநாடு நேபாளத்தில் ஆரம்பம். ஜனாதிபதி மஹிந்த இன்று உரையாற்றுவார் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் 18வது சாக் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி நேற்றைய தினம் விஜயம் செய்திருந்தார் நேபாளத்திற்கு. நேற்று அந்த நாட்டை சென்றடைந்த ஜனாதிபதி அங்கே லும்பினியில் உள்ள புத்த பெருமான் அவதரித்த பகுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கே வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார். அதே போன்று இன்றைய தினம் அதாவது சாக் உச்சி மாநாடு ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் குறிப்பாக ஜனாதிபதியின் உரை இன்று அமையவிருக்கின்றது. இன்றைய தினம் பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் பொருளாதார விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் உரை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அதிலும் சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் தொடர்பாகவும் ஜனாதிபதி பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம். இது தற்போது மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம். அடுத்த செய்தி தினகரனில் நீர்கொழும்பு மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு, நியாய விலை கொள்வனவுக்கு ஜனாதிபதி உத்தரவு. அடுத்த ஒரு செய்தி கட்டமிடப்பட்டு வெளிவந்திருக்கிறது. நிறைவேற்ற அதிகாரத்தில் மட்டுமல்ல முழு அரசியல் அமைப்பிலும் திருத்தம் தேவை. 100 நாட்களின் பின்னர் ரணிலை பிரதமராக்குவேன் மைத்திரி. வெற்றி பெற்று 24 மணி நேரத்தில் ரணிலை பிரதமராக்க வேண்டும் திஸ்ஸா அத்தநாயக்கா. எதிரணிக்குள் குழப்பமான கருத்துக்கள். அமைச்சர் டிலான் என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. தற்பொழுது அரசாங்கம், அதாவது குறிப்பாக ஜனாதிபதி தரப்பிலிருந்து பிரசாரங்கள் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றன. அதாவது ஏற்கனவே தேர்தல் ஒன்றை ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு அழைப்பு விடுப்பதற்கு முன்னதாகவே அரசாங்க தரப்பிலிருந்து அதற்கான பிரசாரங்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன. குறிப்பாக அரசாங்கத்தின் பிரபல அமைச்சர்கள், சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த பிரசாரங்களில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தனர். அந்த அடிப்படையில் எதிரணி பொது வேட்பாளராக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் 47 வருடங்களாக அங்கத்துவம் வகித்த ஒருவர், சிரேஷ்ட உறுப்பினர், பொது வேட்பாளராக எதிர்த்து களமிறங்கி இருக்கின்ற ஜனாதிபதிக்கு எதிராக. எனவே எதிர்பார்க்கப்பட்டது போன்று, அதாவது மைத்ரிபால சிறிசேன தரப்பில் குறைந்தபட்சம் 35 பேராவது எதிரணிக்கு தாவுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமைச்சராக இருந்த மைத்ரிபால சிறிசேன மற்றும் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட 2 பெருத்த முதலைகள் தான் இந்த பக்கம் தாவி இருக்கின்றன. எனவே இன்னும் முதலைகள் இந்த பக்கம் தாவவில்லை என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. குறிப்பாக அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்படுகின்ற கருத்து இதற்கு பின்னர் எந்த ஒருவரும் பொது எதிரணியோடு இணைந்து கொள்ள மாட்டார்கள் என்பது. இதற்கு உதாரணமாக கடந்த வரவு செலவு திட்டம் சில தினங்களுக்கு முன்னர் நிறைவேற்றப்பட்டது 3/2 பெரும்பான்மையால். ஆனால் எதிரணி தரப்பு தெரிவிக்கின்றது வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதற்கான திட்டம் தங்களிடம் இருக்கவில்லை என்று. ஆனால் எதிரணி தரப்பில் இருந்து, அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்கா அரசாங்கத்திற்கு மாறலாம் என்ற கருத்து நிலவியது. இதேவேளை ரசூல், இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் தெரிவிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படவில்லை. அதற்கு முக்கியமான ஒரு காரணமும் இருக்கிறது. வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படுமாக இருந்தால் பாராளுமன்றத்தினுடைய ஆட்சி காலமும் கேள்விக்குறியாகிவிடும். எனவே இந்த விடயம் இது தொடர்பில் அவர்கள் அதாவது வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்கலாம், ஆனால் அவர்களுக்குள் இருக்கின்ற மாற்றங்கள் தொடர்பாக காலம் செல்ல செல்லத்தான் அறிந்து கொள்ள முடியும் என்ற பொதுவான கருத்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, மைத்ரிபால சிறிசேன நேற்றைய தினம் கூட அறிவித்திருக்கிறார் விடியும் பொழுது நல்ல நல்ல விளையாட்டுகளை பார்க்க முடியும் என்று. தொடர்ந்தும் அதாவது அதிருப்தியாளர்கள் ஜனாதிபதி மீது கொண்ட அதிருப்தி மற்றும் சர்வாதிகார முறைமை என்று வர்ணிக்கிறார்கள். அதே போன்று நிறைவேற்ற அதிகார முறை தன்னிச்சையாக செயற்படுவதாக கூறி அதிருப்தியாளர்கள் மேலும் பலர் எதிரணிக்கு தாவ இருப்பதாகத்தான் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அதன் ஒரு
அகுதியாகத்தான் இந்த தினகரன் பத்திரிகையின் செய்தி வெளியாக இருக்கிறது. 100 நாட்களின் பின்னர் ரணிலை பிரதமராக்குவேன் மைத்திரி, வெற்றி பெற்று 24 மணி நேரத்தில் ரணிலை பிரதமராக்க வேண்டும் திஸ்ஸா அத்தநாயக்கா என்று 2 தரமான கருத்துக்கள் வெளிவந்திருக்கிறது. எதிரணிக்குள் குழப்பமான கருத்துக்கள் இருப்பதாக அமைச்சர் டிலான் தெரிவித்திருக்கிறார். அதாவது தொடர்ச்சியாக எதிரணியில் ஒரு குழப்பம் இருப்பதாக ஒரு விடயத்தை குறிப்பிடும் பொழுது அங்கே ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். அதாவது அதன் பின்னர் தான் அந்த வதந்தி தொடர்ந்தும் வதந்தியோ அல்லது உண்மையான கருத்தோ தொடர்ந்தும் அழுத்தமாக பிரயோகிக்கப்படுகின்ற பட்சத்தில் அது பரவலாக பேசப்படும். அப்பொழுது புதிதாக அதிருப்திகள் ஏற்படலாம் கட்சிக்குள் அல்லது அந்த பொது எதிரணிக்குள். அத்தகைய ஒரு வியூகத்தை ஆளுங்கட்சி அமைத்திருக்கின்றதா என்ற சந்தேகமும் இங்கே எழுகின்றது. அடுத்த ஒரு செய்தி, தேர்தல் செயலகத்தில் மக்களுக்குள்ள நம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டாம், எவரையும் பாதுகாப்பது எமது வேலை இல்லை. ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டாலும் நான் ஒரு அரசு அதிகாரி, அரசாங்கத்தை பாதுகாக்கவோ அரசாங்கத்தை வீழ்த்தவோ செயற்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என்று தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணையாளர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். இதன் பொழுது ஊடகவியலாளர்கள் பல்வேறு தரப்பட்ட கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இதற்கு தேர்தல்கள் ஆணையாளர் அவர் தெரிவித்தார், நான் ஒரு அரசு அதிகாரி, அரசாங்கத்தின் அதிகாரி அல்ல. எனவே தேர்தல் திகதியை தீர்மானிப்பதில் தனது பங்கு இருப்பதாகவும் தனது அதிகாரத்திற்குட்பட்டு மேற்கொண்டதாகவும் அந்த அடிப்படையில் தேர்தல் குறிப்பாக கடந்த வடக்கு தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை எனில் தாம் பதவி விலகுவதற்கு தயாராக இருக்கின்றன என்றும் கூறியிருக்கிறார். மிக அண்மையில் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது. பொதுவாக ஜனாதிபதிக்கு எதிராக நாங்கள் 3வது தடவையாக அவர் போட்டியிடுவது தொடர்பாக நாங்கள் நீதிமன்றத்தின் உதவியை நாட முடியாது. காரணம், அவர் ஜனாதிபதி, சில விடயங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் அவர் 3வது தடவையாக போட்டியிடுவாராக இருந்தால் நாங்கள் தேர்தல்கள் ஆணையாளர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என்ற ஒரு சில கருத்துக்களும் பேசப்பட்டிருக்கின்றன. அதாவது மக்கள் விடுதலை முன்னணி இதனை பலமாக வலியுறுத்தி வருகின்றது. குறிப்பாக ஜனாதிபதி 3வது தடவை கேட்பது சட்ட விரோதமானது, அரசியல் அமைப்புக்கு முரணானது என்று வலுவாக கூறி வருகின்றது. இந்த அடிப்படையில் ஜனாதிபதி மீண்டும் ஜனாதிபதி தேர்தலுக்கு அழைப்பு விடுத்தால் தேர்தல்கள் ஆணையாளர் அதற்கான அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது தேர்தல் ஆணையாளருக்கு மீது தாம் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் கூறப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் ஜனாதிபதி உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை பெற்று, அதாவது 10 நீதியரசர்கள் குழு ஏகோபித்த ஒரு வியாக்கியானத்தை வழங்கியிருந்தது, அனுமதியை வழங்கியிருந்தது. ஜனாதிபதி 3வது முறையாகவும் தேர்தலில் போட்டியிட முடியும் என்று, அதில் எவ்வித சட்ட தடைகளும் இல்லை என்று கூறியிருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கான அழைப்பை விடுத்திருந்தார். அந்த ஆவணத்தில் கைச்சாத்திட்டு அது தேர்தல்கள் ஆணையாளருக்கு கிடைக்கப்பெற்று அவரும் அதன் பிரகாரம் தனக்குள்ள அதிகாரங்களின் பிரகாரம் தேர்தல் ஒன்றுக்கு அழைப்பு வேட்பு மனுவை கோரியிருக்கிறார். இந்த அடிப்படையில் ஜனாதிபதி 3வது முறை தேர்தலில் களமிறங்குவது தனது சர்வாதிகார போக்கை காட்டுவதாகவும் தனது அதிகாரங்களை மேலும் வலுவூட்டுவதாகவும் இருக்கின்றது என்றுதான் பொதுவான எதிர்ப்பு கருத்துகள் தெரிவிக்கப்படுகின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு. அடுத்த ஒரு செய்தி, தினகரனில் தேர்தல் காலங்களில் எமது அமைப்பின் பெயரை எவரும் பயன்படுத்தக்கூடாது, அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை வேண்டுகோள் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கிறது. தேர்தல் காலங்களில் எந்த ஒரு முஸ்லிம் கட்சிகளும் அல்லது எம்பிக்களும் தங்கள் பெயரை பயன்படுத்த வேண்டாம் என்று அந்த சபை கேட்டுக் கொண்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே நேரம் இன்னொரு செய்தி, 500 சுகாதார ஊழியர் நியமனங்கள் தற்காலிகமாக நிறுத்தம், முறையற்ற நியமனங்களே காரணம் என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. சுகாதார ஊழியர்களாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட 500 பேரும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பதில் சுகாதார அமைச்சர் லலித் திசாநாயக்கா தெரிவித்தார். மைத்ரிபால சிறிசேன வழங்கிய நியமனங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்கிறது. அதாவது இந்த குற்றச்சாட்டு மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்திலிருந்து விலகுவதற்கு முன்னதாக அன்றைய தினம், அதாவது தாம் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை அவர் அறிவிப்பதற்கு முன்னதாக காலையில் முற்பகல் அமைச்சில் இடம்பெற்ற, அதாவது அமைச்சின் மூலம் சுகாதார உத்தியோகத்தர்கள் பலருக்கு நியமனங்களை வழங்கியிருந்தார். அன்று அவர் ஒரு உரையையும் நிகழ்த்தியிருந்தார். அதாவது தனது அந்த சுகாதார அமைச்சராக 5.5 வருடங்களாக தாம் சிறந்த சேவையாற்றியதாகவும் அதன் பொழுது சில முட்டுக்கட்டைகளை எதிர்நோக்க நேரிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த அடிப்படையில் அந்த நியமனங்கள் சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு தெரியாத வகையில் அல்லது அவர் அறியாத வகையில் தான் வழங்கப்பட்டிருப்பதாக ஆளும் தரப்பு தற்போது கூறுகின்றது. அதாவது பிரதி அமைச்சர் லலித் திசாநாயக்க நேற்றைய தினம் கூட கூறியிருந்தார், இந்த நியமனங்கள் அவரது சுய
வெறுப்பின் பேரில் வழங்கப்பட்டிருக்கின்றன, மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன என்று கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் அந்த நியமிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து சம்பளம் வழங்க வேண்டியிருப்பதாகவும் அதில் சிக்கல்கள் காணப்படுவதாகவும் தான் அவர் கூறியிருந்தார். எனவே அது தொடர்பான விசாரணைகள் உரியவாறு மேற்கொள்ளப்படும் என்று பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கிறார். அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையுடைய பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். சாக் உச்சி மாநாடு இன்று ஆரம்பம். மாயாதேவி ஆலயத்தில் ஜனாதிபதி வழிபாடு. பிராந்திய ஒத்துழைப்புக்கான தெற்காசிய சங்கத்தின் 18வது உச்சி மாநாடு இன்று புதன்கிழமை நேபாளத்தின் தலைநகர் காத்மண்டுவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் உறுப்பு நாடுகள் மத்தியில் ஒருமைப்பாடு, தொடர்பாடல், பொருளாதார ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு உத்வேகம் கொடுக்கும் எண்ணப்பாட்டுடன் பிராந்தியத்தின் தலைவர்கள் ஒன்று கூடியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்த செய்தி தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற செய்தி, பொழுது விடிந்தால் பல விளையாட்டுகளை பார்க்க முடியும். சுதந்திர கட்சி செயலாளர் இப்பொழுதும் நானே, மைத்ரி தெரிவித்ததாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. கூடவே அவர் மாலையுடனும் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுடன் இணைந்திருக்கின்ற ஒரு புகைப்படமும் வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான எதிரணியின் பொது வேட்பாளரான மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினராக தான் இப்போதும் இருப்பதாகவும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தானே என்றும் நேற்று செவ்வாய்க்கிழமை உறுதிபட தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அண்மையில் அரசாங்கத்திலிருந்து மைத்ரிபால சிறிசேன வெளியேறியதை அடுத்து புதிய செயலாளரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நியமித்தது. இந்த ஒரு நிலையில்தான் இவ்வாறான ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். நேற்று ஹொரகொல்லையில் இருக்கின்ற பண்டாரநாயக்க சமாதிக்கு மலரஞ்சலி செலுத்திவிட்டு தான் அவர் இந்த கருத்தை ஊடகங்களுக்கு கூறியிருக்கிறார். குறிப்பாக சுதந்திர கட்சியின் செயலாளராக தொடர்ந்து தாம் இருப்பதாக கூறியிருக்கிறார். சட்ட முறைப்படி தாம் பதவி விலக்கப்படவில்லை. சுதந்திர கட்சியின் உறுப்பினராக கடந்த 45 வருடங்களாக தாம் இருந்து வருகின்றேன், இனிமேலும் இருக்கின்றேன் என்று கூறியிருக்கிறார். ஆகவே இந்த சுதந்திர கட்சி சிறிமா பண்டாரநாயக்க காலத்தில் தான் அவர் இணைந்திருக்கிறார், தனது 17வது வயதில். அவர் கூறியிருக்கின்ற முக்கியமான கருத்து என்னவென்றால், ஆட்சியில் இல்லாத, அதாவது கட்சி பலமில்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் கட்சியின் உறுப்பினராக தான் சேர்ந்து கொண்டதாகவும் அதன் பின்னர் கட்சியுடைய பல்வேறு முன்னேற்றங்கள் மற்றும் அபிவிருத்திகளில் தனது பங்கு அதிகம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த அடிப்படையில் தன்னை பதவி நீக்கியமை கட்சி யாப்பின் பிரகாரமோ அல்லது அந்த சட்ட நடைமுறைகளுக்கு அமையவோ இடம்பெறவில்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொதுவாக இலங்கையில் ஒரு தேர்தல் என்று சொல்லும்போது இலங்கை ஊடகங்களாகட்டும் சர்வதேச ஊடகங்களாகட்டும் ஒரு மந்தமான நிலையை தான் கடைபிடித்து வந்தன. ஆனாலும் இந்த பொது வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு பதில் கிடைத்ததற்கு பிறகு ஊடகங்களுடைய செய்திகளின் பக்கம் கொஞ்சம் சூடும் சுவையும் அதிகரித்திருக்கின்றது. அதே வேளை நாம் பார்க்க வேண்டும், அரசாங்க தரப்பிலிருந்து பொது எதிரணிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட பிரபலமானவர்களின் பல பெயர்கள் இருந்த போதும் இன்னும் அவர்களில் எவரேனும் வரவில்லை என்றுதான் கூற வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை அரசாங்கம் உரியவாறு பயன்படுத்திக் கொண்டுள்ளதா என்றும் நாம் பார்க்க வேண்டும். அதாவது அரசாங்க தரப்பில் குறிப்பாக அமைச்சர் டிலான் பெரேரா மற்றும் நிமல் சிறிபாலடி சில்வா, சிரேஷ்ட அமைச்சர் சரத் தமிழகம் ஆகியோர் பல்வேறு கூட்டங்களில் தற்பொழுது அரசாங்கம் சார்பான ஜனாதிபதிக்கு ஆதரவாக ஒரு அழுத்தமான கருத்துக்களை பிரயோகித்து வருகிறார்கள். அதாவது ஜனாதிபதி 3வது முறையும் தனது பதவியை பொறுப்பேற்பார், அதிலே பல மாற்றங்கள் நிகழும், மக்களுக்கு சாதகமான மாற்றங்கள் நிகழும் என்ற கருத்தை தான் கூறி வருகிறார். அடுத்த செய்தி தினக்குரல் பத்திரிகையில், எங்கள் ஆட்கள் வந்ததும் ராஜபக்ஷக்களின் ஃபைல்களை எடுப்போம். தான் ஆதரவு வழங்கும் குழு அதிகாரத்தை கைப்பற்றியதுடன் ராஜபக்ஷக்களின் கோப்புகளை வெளியில் எடுக்க உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தலைமையிலான சிலரது நடவடிக்கைகள் மூலம், எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரது நடவடிக்கைகள் மூலம் தான் மைத்ரிபால சிறிசேன பொது வேட்பாளராக தற்போது களம் இறங்கியிருக்கிறார். இந்த அடிப்படையில் ஜனாதிபதி சில தினங்களுக்கு முன்னர் கூறியிருந்தார், அதாவது பொது எதிரணியில் சேர்ந்தவர்கள் அல்லது அரசாங்கத்திலிருந்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றவர்களின் ஃபைல்கள், கோவைகள் தன்னிடம் இருக்கின்றன, அவற்றை தான் பழிவாங்குவதற்காக ஒருபோதும் பயன்படுத்தப் போவதில்லை என்று. இந்த அடிப்படையில் அதற்கு பதிலடியாக சந்திரிகா தெரிவித்திருக்கிறார், தமது ஆட்கள், அதாவது இனிமேலும் தம் பக்கம் வரப்போகின்றார்கள், தமது ஆதரவாளர்கள் அரசாங்கத்தில் இருக்கின்றார்கள் என்ற மறைமுக கருத்தை தெரிவித்துள்ளதோடு அவர்கள் அனைவரும் வந்த பின்னர் அரசாங்கத்தில் இருக்கின்ற குறிப்பாக ஜனாதிபதிக்கு நெருக்கமானவர்களின் ஃபைல்களை தாங்கள் வெளியில் எடுக்கப் போவதாக கூறியிருக்கிறார்.
இது ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று தேர்தல் காலத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அடுத்த செய்தி, இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு முன்னுரிமை கொடுங்கள், ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களை வலியுறுத்துகிறது சமாதான பேரவை. தேர்தல் பிரசாரத்தில் சிறுபான்மை இனங்களின் கவலைகள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று தேசிய சமாதான பேரவை வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதாவது சிறுபான்மை இனத்தவர்களை தேர்தல் காலங்களில் மட்டுமல்லாமல், அதாவது கறிவேப்பிலை போன்று மட்டுமல்லாமல், அவர்களது உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கக்கூடிய கொள்கை திட்டங்கள், அதாவது தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்றுதான் அனைத்து தரப்பாலும் கூறப்படுகின்றன. அதாவது பொது அமைப்புகள் உள்ளிட்ட பல தரப்புகள். எனவே இந்த பொதுமக்கள் என்று குறிப்பிடும் பொழுது நாம் குறிப்பாக சிறுபான்மையினர், வடக்கிலே தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. அவர்களது காணி விடயங்களிலிருந்து, அதாவது அங்கே அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் தொடர்ந்து பேணப்பட்டு வருகின்றன. இந்த அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கு யுத்தம் நிறைவடைந்து 5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் எந்தவித தீர்வும், அரசியல் ரீதியான தீர்வும் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஆக இந்த தேர்தல் நெருங்கும் பொழுது அரசாங்க தரப்பிலிருந்து சிலருக்கு புலிமுத்திரை குத்தப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது சர்வதேச அழுத்தங்கள் தொடர்பாகவும் அதிகம் பேசப்படுகின்றது. மைத்ரிபால சிறிசேன பொது எதிரணியில் இணைந்து கொள்வதற்கு இந்த சர்வதேச அழுத்தங்கள் அல்லது சர்வதேச தலையீடுகள் காரணம் என்றும் அரசாங்க தரப்பில் தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இது ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் நாம் பார்க்க வேண்டும். சிறுபான்மை மக்களுக்கு அரசியல் தீர்வை முன்வைத்து பேச்சுவார்த்தையூடாக அரசியல் தீர்வு வழங்குவதற்கு பதிலாக இத்தகைய குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதால் எந்த பயன் கிட்டப் போகின்றது என்று பார்க்க வேண்டும். அதாவது தெற்கிலே குறிப்பாக சிங்கள மக்களின் வாக்குகளை வென்றெடுப்பதில் தான் பிரதான கட்சிகள் ஆர்வம் காட்டுவதை நாம் கடந்த தேர்தல்களின் பொழுதெல்லாம், அதாவது முக்கியமான காரணம் எங்களுடைய நாட்டின் சன விகிதம் அவ்வாறு இருக்கிறது. எந்த காரணம் கொண்டும் சிறுபான்மையின ஒருவர் ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுபவர்கள் பெரும்பான்மையின மக்களுடைய வாக்குகளை இலக்கு வைத்துதான் அவர்கள் தங்களுடைய இலக்குகளையும் வாக்குறுதிகளையும் வழங்குகின்றார்கள். இம்முறை அதாவது மைத்ரிபால சிறிசேனவின் வருகையை பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே குறிப்பாக பண்டாரநாயக்க அந்த குடும்பத்திற்கும் அல்லது அந்த ஸ்தாபக குடும்பம் என்ற ரீதியிலும் அவர்களுக்கு நெருங்கிய ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். மைத்ரிபால சிறிசேன பொது வேட்பாளராக இறங்காது அல்லது ரணில் விக்ரமசிங்கோ அல்லது வேறு ஒரு பொது வேட்பாளராக களமிறங்கி இருந்தால் ஐக்கிய தேசிய கட்சி வாக்குகளோடு ஏனைய தரப்புகளின் சொற்ப அல்லது சிறிய அளவு வாக்குகள் சேரும். ஆனால் அரசாங்க தரப்பிலிருந்து வாக்குகளை, அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வாக்குகளை, அந்த கோட்டையை உடைக்க வேண்டுமானால் அந்த கோட்டையிலிருந்து ஒருவர் வருவது நியாயம் என்றுதான் தற்பொழுது அதோடு சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்த ஒரு செய்தி, ஐநா கண்காணிப்பாளர்களுக்கு அழைப்பு இல்லை, தேர்தல் ஆணையாளர் தெரிவித்ததாக ஒரு செய்தி புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது. எதிர்வரும் ஜனவரி 8 இடம்பெற உள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்கு ஐநா தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு அழைப்பு விடுப்பதில்லை என்று தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய கூறுவதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஒரு விடயமும், அதாவது அவர் நேற்று கூறியிருக்கிறார், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய அமைப்புகள், ஆசிய தேர்தல் அதிகாரிகள் சங்கம், தெற்காசிய தேர்தல் சங்கம் போன்றவற்றிலிருந்து இம்முறை தேர்தல் கண்காணிப்பாளர்களை அழைக்கவிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அடுத்த ஒரு செய்தி, ராஜபக்சவின் பிரசார சுவரொட்டிகளில் பாப்பரசரின் பிரதிமைகள், கத்தோலிக்க தலைவர்கள் கண்டனம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் பிரசார சுவரொட்டிகளில் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் பிரதிமைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பது குறித்து தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு ஒன்றும் இலங்கையில் உள்ள கத்தோலிக்க தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் பொது இடங்களில் இருந்து அவற்றை அகற்றுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பரிசுத்த பாப்பரசர் ஜனவரி 13ஆம் தேதி இலங்கை விஜயத்தில் ஈடுபடவிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டன இலங்கை ஊடகங்களில். அது மட்டுமல்லாமல் அவரது வருகை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, உத்தியோகபூர்வமாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் தேர்தல்கள் ஆணையாளர் கூட நேற்று தெரிவித்திருக்கிறார், இந்த தேர்தல் திகதி தன்னிச்சை, அதாவது தான் சுய அதிகாரத்தின் பிரகாரம் தான், தனக்கு இருக்கின்ற அதிகாரங்களின் பிரகாரம் தான் திகதியை நிர்ணயித்தன், அரசாங்கத்தின் அழுத்தங்களோ வேறு எந்த அச்சமோ தன்னிடம் இல்லை என்று. ஆக இந்த 8ஆம் திகதி, அதாவது ஏற்கனவே பார்த்தோம் 9 அல்லது 10ஆம் திகதிகளில் தேர்தல் நடைபெறலாம் என்று அவர் கூறிய கருத்து. 9ஆம் திகதி சாதாரண தர பரீட்சை இருக்கின்றது. எனவே குறைந்தபட்சம் 28 நாட்களாவது தேர்தல் பிரசாரங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இம்முறை 31 நாட்கள் பிரசாரங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது தேர்தல் வேட்புமனு கோரல் திகதியின் பின்னர். அவர் திகதிகளை ஆராய்ந்து ஜனாதிபதி 20ஆம் திகதி தேர்தலில் இறங்குவதற்கான ஆவணத்தில், அதாவது தேர்தல் ஒன்றிற்கான அழைப்பை விடுப்பதற்கான ஆவணத்தில் கைச்சாத்திட்டார். அது தனக்கு 21ஆம் தேதி கிடைத்தது. 21ஆம் தேதி தான் தேர்தலுக்கான பிரகடனத்தை வெளியிட்டதாகவும் அந்த திகதியிலிருந்து தான்
தேர்தல் திகதியை தான் தீர்மானித்ததாகவும் கூறியிருக்கிறார். அடுத்து ஐக்கிய தேசிய கட்சி கண்டி எம்பியின் அலுவலகம் மீது துப்பாக்கிச் சூடு. ஐக்கிய தேசிய கட்சியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MLM ஹலிமின் அலுவலகம் மீது திங்கள் நள்ளிரவு துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த சம்பவத்தோடு 5 தேர்தல் வன்முறைகள் இடம்பெற்றிருப்பதாகத்தான் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. நேற்றைய தினம் வரை குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் அதோடு தொடர்புடையவர்கள் மீது தான் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன பெரும்பாலும். அடுத்த ஒரு செய்தி, ஸ்ரீகொத்தாவில் இன்று மைத்திரி எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன இன்று புதன்கிழமை ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் அந்த கட்சியின் முக்கியஸ்தர்களை சந்திக்க இருக்கிறார் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இன்று காலை 10 மணிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறவுள்ள கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், கட்சியின் அமைப்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களின் கூட்டத்தில் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன உரையாற்ற இருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதாவது பொது வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேன தன்னை பிரகடனப்படுத்திய பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழு கூடியது அன்றைய தினம். அவர்கள் கூட பொது வேட்பாளருக்கு தமது ஆதரவை வழங்குவதற்கு ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிக்குகள் அமைப்பு கூட நேற்றைய தினம் பொது வேட்பாளரான மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவரை சிறிகொத்தாவில் சந்திக்க இருக்கின்றார். இன்றைய தினம் சில முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையினுடைய பக்கம் எங்களுடைய பார்வை செல்கிறது. பிரதான தலைப்புச் செய்தி, ஐரோப்பிய ஒன்றிய பொதுநலவாயத்தின் கண்காணிப்பாளர்களுக்கு அழைப்பு. போலீசாரின் செயற்பாட்டை நான் மேற்கொள்ள முடியாது என்கிறார் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய. தேர்தலில் 1,55,04,490 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி என்று பிரதானமான செய்தி வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் அந்த தேர்தல்கள் ஆணையாளரின் ஊடக சந்திப்பின் பொழுது ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இதன் பொழுது இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள், அதாவது கடந்த தேர்தலின் பொழுது இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில், அதாவது வடக்கிலே சம்பவங்கள் வன்முறைகள் தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதற்கு தேர்தல்கள் ஆணையாளர் கூறியிருக்கிறார், தான் தேர்தல்கள் ஆணையாளர் என்ற முறையில் அந்த அதிகாரம் இல்லை, அதாவது போலீசாரின் அதிகாரங்கள் தனக்கில்லை. அந்த சம்பவங்கள் குறித்து போலீசார் தான் முறைப்பாடு கிடைக்கும் பட்சத்தில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த பிரதான தலைப்புச் செய்திக்கு இடதுபுறமாக ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. சாக் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக காத்மண்டு சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விமான நிலையத்தில் வரவேற்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இடதுபுறமும், வலதுபுறம் கொரகொல்லையில் உள்ள பண்டார்நாயக்காவின் சமாதியில் எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க உள்ளிட்டோர் நேற்று மலரஞ்சலி செலுத்திய போது எடுக்கப்பட்ட புகைப்படமும் இரண்டு புறமும் பிரசுரமாகி இருக்கிறது. அடுத்து இன்று வீரகேசரியில் வெளிவந்திருக்கின்ற செய்தி, பொன்சேகாவுக்கு நடந்ததே மைத்திரிக்கும் நடக்கும், அமைச்சர் டிலான் பெரேரா கூறுகிறார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு சவாலான எதிர்க்கட்சி வேட்பாளர் இல்லாமையினாலேயே அரசாங்கத்தில் இருந்து ஒருவரை தத்தெடுத்துள்ளனர். இதுவே ஐக்கிய தேசிய கட்சியின் தோல்வியினை வெளிப்படுத்திவிட்டது என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. குறிப்பாக அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்திருக்கிறார், சரத் பொன்சேகா 2010ஆம் ஆண்டு அதாவது தனிமைப்படுத்தப்பட்டாராம். அந்த தேர்தலின் பின்னர் அவர் ஒரு பகடைக்காயாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்களாம். அதே நிலைமைதான் இம்முறை மைத்ரிபால சிறிசேனவுக்கும் ஏற்பட போகின்றது. அதாவது ஜனாதிபதியை எதிர்த்து துணிவாக களமிறங்கும் அளவிற்கு அவர் எத்தகைய தகைமைகளை கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு வினாவை தொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி இதுவரை ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். அதாவது மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற அதே வேளை அவர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதாக இதுவரை தெரிவிக்கவில்லை என்றுதான் கூறுகிறார். பொது வேட்பாளர் தொடர்பில் தங்களுடைய நிலைப்பாட்டை இதுவரை அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் மறைமுகமாக பொது வேட்பாளர், அதாவது பொது எதிரணி மீதும் நம்பிக்கையற்ற தன்மையை அவர்களது கருத்துக்கள் வெளிப்படுத்துவதாக கூறியிருக்கிறார். இந்த அடிப்படையில் முஸ்லிம் காங்கிரஸ் கூட இன்னும் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை. ஆனால் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் 3 கிழக்கு மாகாண சபையில் அங்கம் வகிக்கின்ற 3 உறுப்பினர்கள் அமீர் அலி, ஷிப்லி ஃபாரூக் மற்றது சுபைர் ஆகிய 3வரும் நேற்று அரசாங்கத்திலிருந்து விலகி, ஆளும் தரப்பிலிருந்து விலகி, அதாவது சுயாதீனமாக செயற்படுவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். அதாவது முதலாவது கட்டத்திற்கு அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள், ஆளும் தரப்பிலிருந்து விலகி சுயாதீனமாக.
அதாவது அங்கே அவர்கள் ஏற்கனவே அதற்கு முன்னைய நாள் கட்சி கூட்டத்தில் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆளும் தரப்பில் தாம் வெறுமனே உறுப்பினர்களாக அமர்ந்திருக்கின்றோம், கடந்த தேர்தல்களின் பொழுது வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைக்கப்படுவதற்கு காரணமாக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் அது மட்டுமல்லாமல் உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படவில்லை, கிழக்கு மாகாண மக்களின் அபிலாஷைகளை அந்த மாகாண சபையின் மூலம் நிறைவேற்ற முடியவில்லை, எனவே வெறுமனே உறுப்பினர்களாக இருப்பதை விட சுயாதீனமாக செயற்படுவது சிறந்தது என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். பொதுவாக ரசூல், தற்போது இந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் பொதுவாக சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளும் அவர்களுக்கான சில அங்கீகாரங்களும் இது தொடர்பான விடயங்கள் பரவலாக பேசப்படுகிறது. இந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முஸ்லீம் பிரதிநிதிகளும் முஸ்லீம் தலைமையும் ஒரு சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டும், தங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான கட்டத்தில் அவர்கள் நெருங்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இது தொடர்பாக காலம் செல்ல செல்லத்தான் அவர்கள் எவ்வாறான ஒரு நகர்வுகளை முன்னெடுப்பார்கள் என்றும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். நேற்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக அந்த மாற்றங்களில் சிலவற்றை நீங்கள் வெளியில் கொண்டு வந்திருந்தீர்கள். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் நேற்றைய தினம் அதாவது கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை என்று நினைக்கிறேன், அங்கே ஒருவர் அரசாங்க தரப்பிற்கு மாறி இருக்கின்றார், ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதாக. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்தும் இந்த அரசாங்கம் மீது அதிருப்தி போக்கை தான் கடைபிடிக்கின்றது. அது மட்டுமல்ல, ஜனாதிபதியின் செயற்பாடுகளையும் விமர்சித்து வருகின்றது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள், அதாவது அரசாங்கத்தினால் வடக்கிலே முன்னெடுக்கப்படுகின்ற செயற்பாடுகள், குறிப்பாக காணி ராணுவ பிரசன்னம், காணி அபகரிப்பு, இது தொடர்பான விடயங்களில் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். ஆனாலும் இதுவரையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் அவர்கள் வெளிப்படையாக பேசவில்லை. அது மட்டுமல்ல உமா, முஸ்லிம் காங்கிரஸ் கூட அரசாங்கத்திற்குள்ளே இருந்து கொண்டு சில விமர்சனங்களை வெளியிடுகின்றது, ஆனால் நிலைப்பாடு எதனையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை. இன்று அல்லது நாளைய தினம் பேச்சுவார்த்தைகள் பொது எதிரணியோடு இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் முஸ்லிம் மக்கள் குறிப்பாக கிழக்கிலே கூட வலுவாக தமது எதிர்ப்பை காட்டி வருகிறார்கள், அரசாங்கத்திலிருந்து முஸ்லிம் தலைமைத்துவங்கள் விலக வேண்டும் என்று. ஆனால் முஸ்லிம் காங்கிரசின் தலைமைத்துவ பீடம், அதாவது கட்சி உயர் பீடம் சில தினங்களுக்கு முன்னர் கூடிய பொழுது கூட சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள், ஆனால் ஊடகங்களுக்கு இதனை வெளியிடவில்லை. அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்து, அதாவது ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்ட பின்னர், அதன் பின்னர் தான் தமது உயர் பீடம் கூடி தமது நிலைப்பாட்டை அறிவிக்கும் என்று கூறியிருக்கிறது. பொதுவாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு முஸ்லீம் தலைமைத்துவம் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். இது தொடர்பான ஒரு கேலி சித்திரம் தான் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் வெளிவந்திருக்கிறது. அந்த கேலி சித்திரத்தை பார்க்கும்போது எங்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த கேலி சித்திரம் என்ன சொல்ல வருகிறது. மதில் மேல் பூனை போன்று அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் இருப்பதாகத்தான் அந்த கேலி சித்திரம் காட்டுகின்றது. அதாவது இந்த பக்கமா அந்த பக்கமா என்பது இதுவரை தீர்மானிக்கவில்லை என்றுதான் தெரிகிறது. அதாவது காலத்தின் தேவை கருதி ஒரு கேலி சித்திரமாக அந்த கேலி சித்திரம் இருக்கிறது. அங்காலும் இறங்க முடியும், இல்லை இந்த பக்கமும் இறங்க முடியும். குறிப்பாக ஒரு விடயம் பார்க்க வேண்டும், மதிலுக்கு இரண்டு பக்கமும் உணவு வைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக எந்த பக்கம் உணவு இருக்கிறதோ அந்த பக்கம் தான் பூனை இறங்கும். இது ரெண்டு பக்கமும் உணவு இருக்கிறது. எனவே அது ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணக்கருவோடு இருக்கிறது. அடுத்த செய்தி என்று வீரகேசரி பத்திரிகையில், நியாயமான ஜனாதிபதி தேர்தலை உறுதி செய்ய பிரித்தானியா நடவடிக்கை எடுக்கும், கண்காணிப்பை உறுதிப்படுத்துவோம் என்கிறது பிரிட்டன் பிரபுக்கள் சபை. இலங்கையில் நியாயமான முறையிலான ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்தப்படுவதை பிரித்தானிய அரசாங்கம் உறுதி செய்யும், அதாவது மிகவும் செயற்திறனான கண்காணிப்பு ஒன்றை இலங்கை தேர்தலின் போது நாம் உறுதிப்படுத்துவோம் என்று பிரித்தானிய பிரபுக்கள் சபையின் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதாவது இலங்கையிலே தற்பொழுது அரசியல், அதாவது தேர்தல் சூடு பிடித்திருக்கின்றது. இந்த அடிப்படையிலே தேர்தல் விடயங்கள் மற்றும் தேர்தல் கண்காணிப்பு, தேர்தல் வன்முறைகள், அது மட்டுமல்லாமல் பொது வேட்பாளராக தன்னை பிரகடனப்படுத்திய பின்னர் முதலாவது ஊடக சந்திப்பு சிறுச டிவியில் இடம்பெற்றது, சட்டன நிகழ்ச்சி. இதிலே கூட இந்த நிகழ்ச்சி கூட குறிப்பாக டயலாக் மற்றும் பிஇஓ டிவி ஆகியவற்றில் மறைமுகமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றன என்ற குற்றச்சாட்டு தற்போது வலுவடைந்திருக்கிறது. அன்றைய தினம் அந்த பாவனையாளர்கள் அவர்களால் அதனை பார்க்க முடியாமல் போனதாகத்தான் தெரிவிக்கப்பட்டது. இதில் கூட அரசாங்கம் மறைமுகமாக தனது அழுத்தத்தை பிரயோகித்திருக்கின்றது என்று பெரும்பாலான தரப்புகள் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றன. இதனை கூட பிரித்தானிய பிரபுக்கள் சபையில் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த அக்டோபர் மாதம் அளவில் தமிழீழ விடுதலை புலிகளது தடையை ஐரோப்பிய நீதிமன்றம் நீக்கியது. ஆனாலும் பிரித்தானிய சட்ட நடைமுறைகளுக்கு அமைவாக தமது பட்டியலிலிருந்து தமிழீழ விடுதலை புலிகளை இதுவரை நீக்கவில்லை என்றும் கருத்துகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல,
இலங்கையின் தேர்தல் கண்காணிப்பு தொடர்பாகவும் வினவப்பட்ட போது அந்த பிரபுக்கள் சபையிலே அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். அதனையும் பிரித்தானியா உன்னிப்பாக கவனத்தில் எடுக்கும் என்று கூறியிருக்கிறார். அடுத்த ஒரு செய்தி, சுதந்திர கட்சியின் செயலாளர் நானே விடியும் போது விளையாட்டு தெரியும் பண்டார்நாயக்க சமாதியில் அஞ்சலி செலுத்திய பின்னர் மைத்ரிபால தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினராகவும் பொதுச் செயலாளராகவும் நானே பதவி வகிக்கின்றேன். கட்சியின் உறுப்புரிமை மற்றும் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அவை சட்ட ரீதியில் நடைபெறவில்லை என்று எதிரணியின் பொது வேட்பாளர் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்னொரு செய்தி, ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்தார் ராஜதுரை எம்பி. மைத்திரியின் வெற்றிக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அறிவிப்பு. அதாவது பி ராஜதுரை கடந்த தேர்தலின் பொழுது பாராளுமன்ற தேர்தலின் பொழுது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் சிறிது காலத்தின் பின்னர் தனது கொள்கைகளுக்கு அமைவாக கட்சி கொள்கைகள் அமையவில்லை, முரண்பாடுகள் இருக்கின்றன என்ற காரணத்தினால் பிரதி அமைச்சர் திகாம்பரத்தின் கட்சியான அதாவது தொழிலாளர் தேசிய சங்கத்தோடு இணைந்து கொண்டார். அதிலும் தற்பொழுது கொள்கை முரண்பாடுகள் ஏற்பட்ட காரணத்தினால் அது மட்டுமல்ல 2005 மற்றும் 2010 ஆண்டுகளில் ஜனாதிபதி தனது மஹிந்த சிந்தனை திட்டத்தினூடாக வழங்கிய வாக்குறுதிகள் மலையக மக்களுக்கு 7 காணி வழங்குவதாகவும் அவர்களுக்கு வீடு அமைத்து தருவதாகவும் கூறிய அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை கடந்த 10 வருடங்களாகியும். இந்த வாக்குறுதிகள் இனிமேலும் நிறைவேற்றப்படும் என்பதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்து நேற்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியிலே எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து தனது ஐக்கிய தேசிய கட்சியில் தான் இணைய விருப்பத்தை தெரிவித்து அதில் அங்கத்துவத்தையும் பெற்று நுவரெலியா மாவட்ட அமைப்பாளராகவும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதுவும் தேர்தல் காய் நகர்தலில் ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு செய்தி, டிசம்பர் 23, 24 தேதிகளில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும் என்ற ஒரு செய்தி. தபால் மூல வாக்களிப்பு டிசம்பர் 23, 24 தேதிகளில் நடைபெறும் என தேர்தல் ஆணையாளர் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, குறிப்பாக வடக்கு கிழக்கில் இடம்பெயர்ந்த மக்கள், வெளியிடங்களில் வாக்களிக்க விரும்புகின்ற மக்கள் தமது விண்ணப்பங்களை இம்மாதம் 31 தேதிக்கு முன்னர் விண்ணப்பிக்க முடியும் என்றும் கூறியிருக்கிறார். அடுத்து சுடரொளி பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். அந்த டிசம்பர் 23, 24 தபால் மூல வாக்கெடுப்பு சுடரொளி பத்திரிகையிலும் வெளியாகி இருக்கிறது. இன்னொரு செய்தி, தீவிரவாதிகளை நினைவு கூற இங்கு அனுமதிக்க மாட்டோம், இப்படி கூறுகிறார் ராணுவ பேச்சாளர். தமிழீழ விடுதலை புலிகளின் மாவீரர் தினம் நவம்பர் 27 தேதி. அன்றைய தினம் இலங்கையில் எந்த ஒரு இடத்திலும் அதனை நினைவு கூறுவதற்கு விடமாட்டோம், அதனை தடுத்து நிறுத்தியே தீருவோம் என்று ராணுவ பேச்சாளர் தெரிவித்ததாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. வடக்கிலே யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அதன் பின்னர் அந்த மக்கள் அங்கே மாவீரர் தினம் கொண்டாடுவதற்கோ அல்லது அதற்கான நினைவு கூறல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கோ எந்த அனுமதியும் வழங்கப்பட மாட்டாது. தீவிரவாதத்திற்கு துணை நிற்க எவருக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று ராணுவ தரப்பு தொடர்ந்தும் கடந்த 5 ஆண்டுகளாக கூறி வருகின்றது. இந்த அடிப்படையிலே இவ்வாறும் அவ்வாறு இடம்பெறலாம் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் ராணுவ ஊடக பேச்சாளர் இந்த கருத்தை கூறியிருக்கிறார். வடக்கிலே இந்த தினங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கூட அதாவது ஒரு வாரம் முன்னரே விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தி, பிரசாரத்துக்கு வியூகம் வகுக்க ஸ்ரீகோத்தா செல்கிறார் மைத்திரி. ரணில் குழுவுடன் இன்று பேச்சு. G20 அணியும் பங்கேற்பு. பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான முக்கிய சந்திப்பு ஒன்று இன்று காலை 10 மணிக்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் இடம்பெற உள்ளதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. மஹிந்த நேற்று நேபாளம் பயணம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 25, 27 வரை நேபாளத்தில் இடம்பெற உள்ள 18வது சாக் உச்சி மாநாட்டில் பங்கு கொள்வதற்காக நேபாளம் சென்றிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்த ஒரு செய்தி, தேர்தல் கண்காணிப்பு பணிக்காக 4 சர்வதேச அமைப்புகள் களத்தில். ஐநா அமைப்புக்கு அழைப்பில்லை என்கிறார் தேர்தல் ஆணையாளர். 2015 ஜனவரி 8 தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்கு 4 சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளன என்றும் இதில் பங்கேற்பதற்கு ஐநாவின் தேர்தல் கண்காணிப்பு பிரிவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய நேற்று அறிவித்ததாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த விடயத்தை பார்க்கும் பொழுது, அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அதாவது பேரவையினால் இலங்கை மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலைமையின் கீழ்தான் இந்த ஐக்கிய நாடுகளின் கண்காணிப்பு குழுவிற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று தேர்தல்கள் ஆணையாளர் கூறியிருப்பாரோ என்ற ஒரு சந்தேகமும் நிலவுகின்றது.
அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்க இன்னொரு விடயம் 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் அடையாள அட்டை இன்றியுள்ளனர். இவர்களுக்கு அடையாள அட்டையை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஆட்பதிவு திணைக்களத்துடன் இணைந்து முன்னெடுத்து வருகின்றோம். இதற்காக நடமாடும் சேவையும் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கைகளுக்கு பெப்ரல் மற்றும் கஃபே முதலான தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறது. தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக 4 சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளோம். 88ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் இடம்பெறும் தேர்தல்களின் கண்காணிப்பு பணிகளில் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இலங்கையின் தேர்தல் நடைமுறையில் பிரச்சினை இல்லை, அன்றைய நிலைமைகளை கருத்தில் கொண்டே சர்வதேச கண்காணிப்பாளர்கள் அழைக்கப்பட்டனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்னும் ஒரு செய்தி, சூடு பிடிக்கிறது ஜனாதிபதி தேர்தல். இரு தரப்பிலிருந்தும் புலி பல்லவி, ஏட்டிக்கு போட்டியாக சொற்கனை தொடுப்பு. ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட கையோடு தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளன. இரு தரப்பினரும் இந்த விடயத்தில் முழு வீச்சுடன் களமிறங்கியுள்ளதால் தற்போது அரசியலில் களம் பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த உட்பூசல்கள் தற்போது தீர்வுக்கு வந்து ஐக்கிய தேசிய கட்சி ஒரு தனிக்குழுவாக தமது ஏகோபித்த ஆதரவை பொது வேட்பாளருக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சி முக்கிய பிரமுகர்கள், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க, பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ரவி கருணாநாயக்க, ஏற்கனவே இவர்களுக்கிடையே முரண்பாடுகள் இருந்ததாக அண்மையில் செய்திகள் வெளியாகி இருந்தன. இவை அனைத்தும் தற்பொழுது ஒரு முடிவுக்கு வந்து இவர்கள் ஒற்றுமையாக தற்பொழுது பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகத்தான் அண்மை கால நடவடிக்கைகள் காட்டுகின்றன. அதிலும் இன்னொரு செய்தி அந்த செய்தியில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கலுக்கு முன்னரே ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி அரசியல்வாதிகள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். அத்துடன் நாடளாவிய ரீதியில் பெரும் எடுப்பில் கட் அவுட்டுகள் பொருத்தப்பட்டு வருகின்றன. ஆங்காங்கே இருதரப்பு மோதல் சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளதாக பதிவாகி இருக்கிறது. ஆனால் நான் இதுவரை பொது வேட்பாளரின் கட் அவுட் எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? பொதுவாக ஜனாதிபதியினுடைய கட் அவுட்கள் ஜனாதிபதியின் பிறந்த தினத்தை ஒட்டி நாடளாவிய ரீதியில் பெரும்பாலான இடங்களில் பொருத்தப்பட்டன. அது மட்டுமல்ல, சில இடங்களில் புதிதாக புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஜனாதிபதியின் 2020 ஆண்டு வரையான புதிய கொள்கை என்ற அடிப்படையில் கூட அண்மை நாடளாவிய ரீதியில் மற்றும் அவருடைய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. அவருடைய பிறந்த தினம் இவற்றை முன்னிட்டு தான் பார்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இருதரப்பிலும் புலிகோஷம் எழுவதை காணக்கூடியதாக இருக்கிறதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அரசாங்க தரப்பிலிருந்து எதிரணியில் இருக்கின்றவர்களுக்கு புலிமுத்திரை குத்தப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச சூழ்ச்சியின் மூலம் தான் இந்த எதிரணியின் பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாகவும் அரசாங்க தரப்பு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. ஆனால் நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கூறியிருந்தார், விடுதலை புலிகள் சர்வதேச அளவில் கூட இலங்கை மீது அழுத்தம் பிரயோகிக்க முடியாத ஒரு நடவடிக்கையை தங்களது ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்போவதாக கூறியிருக்கிறார். இன்னும் ஒரு செய்தி, வாக்களிப்பு நிலையங்களின் விவரம், ராணுவம் திரட்டல், தேர்தல் அறிவிக்கப்பட்ட கையோடு நடவடிக்கை. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பு நிலையங்களாக செயற்பட உள்ள இடங்கள் தொடர்பான தகவல்களை ராணுவத்தினர் திரட்டி வருவதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்தொரு செய்தி, தெரிவுக்குழுவுக்கு வருமாறு அரசு மீண்டும் அழைப்பு. அதிகார பரவலாக்கலுக்கு அரசு தயாராக இருக்கிறது. இது குறித்து பேச்சு நடத்த தெரிவுக்குழுவுக்கு வருமாறு ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஜேவிபி ஆகிய எதிர்க்கட்சிகளுக்கு பலமுறை அழைப்பு விடுக்கப்பட்டது. எனினும் இவர்களோ தெரிவுக்குழுவுக்கு வருகை தராது தற்போது நிறைவேற்ற அதிகார முறை அளிப்புக்கு கோஷத்தை கையில் எடுத்து அரசியல் நடத்தி வருவதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏனைய கட்சிகளை நாம் விடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்போடு தொடர்பு படுத்தி பார்ப்போமானால் 2012ஆம் ஆண்டிலேயே தெரிவுக்குழுவில் அங்கம் வகித்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளியேறியது. இதற்கு காரணம் அரசாங்க தரப்பில் உரிய பதில்கள் வழங்கப்படவில்லை, ஒரு தீர்வு திட்டம் முன்வைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஆக 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ந்தும் தெரிவுக்குழுவிற்கு வருமாறு தான் அரசாங்கம் வலியுறுத்தி வருகின்றது. ஆனால் தற்பொழுது தேர்தல் நெருங்கும் பொழுது மீண்டும் தெரிவுக்குழுவிற்கு வருமாறு அழைப்பு விடுப்பது எந்த அளவிற்கு சாதகமாக? பொதுவாக தேர்தல் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் தெரிவுக்குழுவுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, தேர்தலுக்கு பின்னர் தான் இடம்பெற வேண்டும். எனவே பார்ப்போம். இன்னும் ஒரு செய்தி, டிசம்பர் 14, 15, 16, 17ஆம் தேதிகளில் வவுனியாவில் உள்ளக விசாரணை, சர்வதேச குழுவுடன் 9 சந்திப்பு என்ற ஒரு செய்தி. காணாமல் போனோர் தொடர்பில் மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாகவும் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி ஆணைக்குழு தனது அடுத்த கட்ட அமர்வை எதிர்வரும் 14, 15, 16, 17ஆம் தேதிகளில் வவுனியாவில் நடத்த உள்ளதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. நிச்சயமாக ரசோல், இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகள் பெரும்பாலும் ஜனாதிபதி தேர்தலோடும் பொது வேட்பாளர் தொடர்பிலும் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தது. செய்தியறையில் இருந்து வருகை தந்து எங்களோடு இந்த விடயங்களை கலந்தாலோசித்த உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி. தொடர்ந்தும் சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நன்றி, வணக்கம்.